ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ரெசிபி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன தேங்காய் தான். ஸோ அரை மூடி தேங்காய், 2 தக்காளி, 2 வெங்காயம், இது எல்லாமே நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம தேங்காயை மட்டும் போட்டு ஒரு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே சேர்த்து போட்டோன்னா தேங்காய் ஒழுங்காக அரையாது. ஸோ தேங்காய் பாதி அரைஞ்சதுக்கப்புறமும் வெங்காயம், தக்காளி இது கட் பண்ணி வச்சதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுலேயே நான் மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அரைக்கிறது கூடயே போட்டிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணி அதையும் நல்லா அரைச்சி ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன். அடுத்தது கத்திரிக்காய் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேயுமே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதை கலந்து நம்ம அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய்க்கு போகலாம். ஸோ நான் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 8 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் காம்பை கட் பண்ணக்கூடாது. காம்பை எண்டில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி போட்டுட்டு மீதி எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ சாப்பிடும்போது அதை சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் அதை சாப்பிடாம கீழேயும் போடுவாங்க. ஸோ அது நம்மளோட விஷ் தான். ஸோ கத்திரிக்காய் இந்த மாதிரி 4 சைட்ஸ் வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கத்திரிக்காயில் சீக்கிரம் அந்த பூச்சி வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் 4 பக்கம் கட் பண்ணியிருக்கீங்கள, அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக லைக் அந்த 4 சைட்ஸுமே படுற மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஸோ வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயிலுமே அந்த மாதிரி ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் இது பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த கத்திரிக்காயில் அந்த மிக்ஸை மேரினேட் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் அதோட அந்த உப்பு காரம் டேஸ்ட்டு கத்திரிக்காயில் இறங்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த ஸ்டெப்பை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 hour அது அப்படியே இருந்துக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாச்சும் ஒர்க் இருந்ததுன்னா அதுக்குள்ளே நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ 1 hour அது ரெஸ்ட்டில் இருந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுல ஒரு மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். ஓகேவா? ஸோ அந்த நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கடுகு, கருவேப்பிலை, ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வெங்காயம் வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயை மட்டும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். லைக் அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்டஃபிங் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த கிரேவியோடு சேர்த்து போட வேண்டாம். வெறும் கத்திரிக்காயை மட்டும் நம்ம போட்டுட்டு அந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்க வைக்கணும். ஸோ கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும் இல்லையா? ஸோ அதனால் நான் தனியாக எடுத்து போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 3 to 4 minutes அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயோட கலர் சேஞ்சாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், எல்லாமே சேஞ்சாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அதை கொஞ்சம் நேரம் வேக விட்டுருக்கோம்ல. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி இருக்கிற அந்த அரைச்சி வச்சுருந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஆட் பண்ணிட்டிங்கன்னா கலந்து விட்டுட்டு இது எல்லாமே கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா அது ஆக்சுவலி நல்லா வேகணும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே பச்சையாக அடுத்தடுத்த ஸ்டெப் போயிடக்கூடாது. இது நல்லா வேகணும். ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறமா நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இது கத்திரிக்காய் ஆஃப் தி கத்திரிக்காய் வெந்துடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் வேகணும். அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். இதில் நான் அந்த பவுலில் வச்சுருந்தேன்ல, அதுலேயும் அந்த கழுவுன தண்ணியும் அதில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் அதை அப்படியே மூடி வச்சிடுறேன். அப்போ தான் நல்லா கத்திரிக்காய் வெந்து வரும். இதில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா புளி ஆட் பண்ணணும். பட் அந்த புளியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்போயுமே புளி ஆட் பண்ண உடனே காயெல்லாம் விரைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விரைச்சிரும் இந்த சென்ஸ் லைக் அதுக்கப்புறம் அது வேகவே வேகாது. அப்படியே நம்ம என்ன இதில் ஸ்டேட்டில் போட்டோமோ அதே ஸ்டேட்டில் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நல்லா சலசலன்னு கொதிக்குது, மேலெல்லாம் தெரிக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கிறது ஒரு பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு கத்திரிக்காய் வெந்துருச்சு. நீங்கள் லைட்டாக அதை பிடிச்சி பார்த்தாலே தெரியும். லைக் அது செம்ம சாஃப்டாக வெந்து நல்லா இருந்துச்சு. அதை பாருங்கள். ஸோ
ஸோ வெந்துருச்சு கத்திரிக்காய். அடுத்தது நம்ம வந்து புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து தான் புளி எடுத்தது. அதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் வாட்டரையாக கரைச்சி வச்சுக்கிட்டு அதையும் அதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் இப்படி இருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் தான் மெயின் திங்கே. ஸோ இந்த மசாலா வந்து ஒரு மாதிரி கட்டியாக அப்படியே இருந்தால் நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்கள் அதை எல்லாமே போட்டு கட்டிலாம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ திக் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு அதை கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா அந்த கிரேவியும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா, எண்ணெயும் கிரேவியும் நல்லா பிரிஞ்சு வந்துடும். கிரேவி பார்த்திங்கன்னா அப்படியே தனித்தனியாக இருக்கும், லைக் சேறு மாதிரி இல்லாமல் அப்படியே சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, டெக்ஸ்சரில் சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா. ஸோ அதோட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ அதை மாதிரி வந்து செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், இதை ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் வீட்டில் சோத்து வத்தல் இருந்தது, அதையும் பொரித்து வச்சு சாப்பிட்டாச்சு. ஒரு பைட்டுமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.